உங்களை போட்டி போட சொன்னானுங்க. ஏன் தெரியுமா? அவன் ஜெயிக்கிறதுக்கு. எந்த அரசியல் தலைவருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக்குறான்னு நீ நினைக்கிறீங்க? அவன் கல்யாணத்துக்குலாம் அவன் சாதாரணமாக போய் சாப்பிட்டுக்கிறான். நீ தான் இங்கே மேடையில் எழுதிட்டுன்னு இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரனை. அவனுக்கு என்ன பிரச்சனையா என்ன? இலங்கை பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை இருக்குது. எல்லாரும் போய் தான் அவர்கிட்ட போய் கையை கொடுத்துக்கிறாங்க. ராஜபக்சே கிட்ட அவர்கிட்ட எல்லாம் பேசிக்கிறானுங்க. அப்படித்தானே பார்க்குறீங்க தானே? இதெல்லாம் அப்படி தானே? அண்ணாமலை சீமானம் பார்த்துன்னா கை கொடுத்துக்கிறாங்க தானே? இப்போ நம்மளாம் என்னவாயிருக்கு? நம்ம போட்டியே இல்லை, அவனுக்குள்ள நல்லதாங்கிற. நீ என்ன பண்ணுகிற? உனக்கு போட்டியை உருவாக்கிட்டு அந்த ஜாதியை விட இந்த ஜாதி உயர்வுன்னு அவன் சொன்னுங்கிறான். அவனுக்கிட்ட போய் சம்மதி ஆயிட்டானுங்க. ஆயிட்டானுங்களா இல்லையா? தெரியுமா உங்களுக்கு? அமித்ஷா மருமவன், மாமனார், இவங்க சம்பந்திங்களாம் யார் யாருன்னு தெரியுமா? பார்த்தீங்களா? என்ன புரிஞ்சுக்கினீங்களா நீங்கள்? அப்போனா உனக்கு போட்டியை கற்றுக் கொடுத்துட்டு அவன் எப்படிக்கிறான்? புரியுதா? எதுக்கு போட்டி போட சொல்கிறான்? இப்போ நம்ம போய் அங்கே போன வாட்டி சச்சங்கம் நடத்தணுமே, துப்பாக்கிலாம் சுட்டுருந்தாங்களே, அங்கே என்ன நடந்தது? அடிமைகளை போட்டி போட சொல்கிறவானுங்க. இவனுக்கு எப்படி இருப்பானுங்க? யார் தேய்ச்சாலும் யார் தோத்தாலும் அவனுக்கு என்ன இல்லை? வலிய ரணமை யாருக்கு? போட்டி போட்டுனுக்கிற உனக்கு. அவன் போட்டி போடாத இடத்துக்கு அவன் போயிட்டான். நீ என்ன தான் பண்ணினா? சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள நீங்கள் போட்டி போடுறீங்க. கணவனை கூட மனைவி, மனைவியை கூட கணவன், அண்ணா கூட தம்பி, தம்பியை கூட அண்ணா. இதுதான் உங்கள் பிரச்சனை. அதர்வைஸ் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்களுக்கு. நான் என் ஓன் ஸ்டைலில் பேசிக்கிறேன், பிரச்சனை இல்லை. போட்டி போனால் தான் என்ன இதை? நான் அவரை விட பெரிய ஆள் ஆகணும், இவரை விட பெரிய ஆள் ஆகணும், இப்படி தான் கற்றுக் கொடுக்குறாங்க உங்களுக்கு. உங்கள் பாடத்திட்டங்களே அசிங்கமானது. நீங்களாக இருக்கணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. நீங்கள் உங்களை கொண்டாடுங்கன்னு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. நான் தான் சொல்லுங்கிறேன், நீ கொண்டாட வந்த கொண்டாடு. பெண்ணாக இருந்தால் பெண்ணாக கொண்டாடு, ஆணாக இருந்தால் ஆணாக கொண்டாடு, கணவனாக இருந்தால் கணவனை கொண்டாடு, மனைவியாக இருந்தால் அம்மாவாக இருந்தால் அம்மாவை கொண்டாடு, மகளாக இருந்தால் மகளை கொண்டாடு. நீ எதுவும்னா எந்த ரோல் எடுத்தாலும் அந்த ரோல் என்ன பண்ண கொண்டாடு. அந்த மகள் மாதிரி இருன்னு நினைக்கிற? ஒரு பெண் எப்படி இருக்கணும்? கண்ணகி மாதிரியா, மாதவி மாதிரியா, சீதா மாதிரியா? யார் இலக்கணம் வகுத்து கொடுத்தா உங்களுக்கு? எதுக்கு இந்த கருமத்தெல்லாம் சுமந்துன்னுக்கிறீங்க உங்கள் தலையில்? நீங்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இந்த நாய்களெல்லாம் தூக்கி போட்டதை நீங்கள் எப்படி இருப்பீங்க? சீதா எப்படி இருந்தால் யார் பிரச்சனை? இது சீதா பிரச்சனை.